இந்த சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது அவங்க மாமாவுக்கு பர்த்டேன்னு சொல்லிவிட்டு மீனா, ராஜி இப்போ மயிலெல்லாம் சேர்ந்துக்கிட்டு இப்போ ஒன்றா ஷாப்பிங் போயிட்டு மாமாக்காண்டி செலிப்ரேட் பண்ணணும், அதுக்கான திங்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. ஆனால் இதுக்கு வந்து நிறைய காசு தேவைப்படும். ஆனால் வந்து இதில் மீனா சொல்கிறாங்க என்னோடய சம்பள காசு இருக்குது, அதே மாதிரி ராஜி வந்து நான் டியூஷன் எடுத்த பணம் இருக்குது, அதை வச்சு எப்படியாச்சும் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து மயிலுக்கு பணம் இல்லை. இப்போ சரவணன்ட்ட கேட்குறாங்க. ஆனால் அவர்கிட்டையும் வந்து காசு இல்லைன்னு சொல்லிவிட்டு அப்பா அம்மாட்ட வாங்கிக்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் எஸ்கேப் ஆகிடுறாரு. இப்போ மயில் போயிட்டு பொய் சொல்லி எப்படியாச்சும் நம்ம ஷாப்பிங்கும் போகணும், அதனால் இங்கேருந்து விட மாட்டாங்க, அதனால் வந்து நான் அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிவிட்டு இப்போ அவங்க மாமாட்ட சொல்கிறாங்க. ஆனால் இப்போ மயில் வந்து அவங்க மாமா சொல்கிறாரு இதை வாங்கிட்டு போகணும் அதை வாங்கிட்டு போகணுன்னு. ஆனால் வந்து மயிலுக்கு வெறும் 200 மட்டும்தான் கொடுக்குறாரு. இதை பார்த்து மயில் ஷாக் ஆகுறாங்க. இதை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மொத்தத்தில் ஷாப்பிங் போயிட்டு ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு வந்து முடிவு பண்ணுறாங்க. இதில் வந்து ஏடாகூடமாக ஏதாச்சும் மயில் யோசித்து ஏதோ ஒன்று பண்ணி இப்போ பெரிய பிரச்சனை இல்லை, அந்த பர்த்டேயில் வந்து முடிய வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் வந்து மீனா, ராஜி, மயிலெல்லாம் சேர்ந்து ஷாப்பிங் போக போகிறாங்க. அவங்க மாமாவுக்கு பர்த்டேக்கு சூப்பராக கிஃப்டெல்லாம் வாங்க போகிறாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இதில் ராஜி, மீனாவுக்கு காசு இருக்குது, ஆனால் வந்து மயிலுக்கு காசு இல்லாதனால இப்போ இதில் வந்து மயில் ஏதாச்சும் ஒன்று யோசித்து அது வந்து ஏதாச்சும் தவறாக முடிய வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் இப்போ என்ன நடக்க போகுதுன்னா அந்த பர்த்டே செலிப்ரேஷனில் பாசிட்டிவான விஷயங்கள் நடக்க போகுது, நெகட்டிவான விஷயமும் நடக்க போகுது. ஏன்னா ராஜி வந்து டியூஷன் போனனால தான் நிறைய பிரச்சனை. ஆனால் திரும்பவும் வந்து டியூஷன் போகணும், அது எல்லோரும் முன்னாடி நான் சொல்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதை சொல்லி மிகப்பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணுவாங்க. அதே மாதிரி செந்தில் வந்து கூடிய சீக்கிரமே மீனாவை புரிஞ்சுக்கிட்டு கெடுபடியாக இருக்காமல் கண்டிப்பாக பேசுவார். அதுக்கான எபிசோட் கொண்டு போவாங்க. பர்த்டேக்கு வந்து அவங்கவுங்க கிஃப்ட் வந்து அசத்திடுவாங்க. ஆனால் இதில் வந்து முக்கியமாக நிறைய விஷயங்கள் சூப்பராக வந்து எபிசோடு கொண்டு போகிறதுக்கு நெகட்டிவான விஷயங்கள் வந்து இருந்தாலும் பாசிட்டிவான விஷயங்கள் இனி வர எபிசோடில் நடக்க வாய்ப்புகள் இருக்குது. என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.